ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். மாடி தோட்டத்துக்கு நம்ம செடிகளுக்கு மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போல்லாம் நான் மீன் வாங்குறேனோ அப்போ வேஸ்ட்டும் வாங்கிட்டு வந்துடுவேங்க. வேஸ்ட்டும் வாங்கிட்டு ஒரு கண்டெய்னரில் 2 கிலோ அளவுக்கு போடுற அளவுக்கு ஒரு 3 கண்டெய்னர் வச்சுருக்கேன். 2 கிலோ போடலாம். ஸோ 2 கிலோ 3 கிலோன்னு போட்டு அதுக்கப்புறம் நான் 2 கிலோ எவ்வளோ போடுறேன்னா, அப்போ 2 கிலோ நான் மீன் வேஸ்ட்டுன்னா 2 கிலோ நாட்டு சர்க்கரை அப்படி போட்டு கிட்டத்தட்ட நான் ரெடி பண்ணி இது ஒரு 2 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் இருக்குங்க போட்டு. இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இனிமேல் இந்த பேட்ச்சு அடுத்தடுத்த பேட்சாக போட்டு வைப்பேன். இப்போது இந்த மாதம் போட்டிருக்கேன்னா 2 கிலோ வாங்கிட்டு போட்டேன்னா அடுத்த மாதம் 2 கிலோ அப்படி போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் ஆகுது இது எல்லாமே போட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே மக்கிடுச்சு. இனிமேல் இதை வடிகட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இனிமேல் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் அதிகமாக தேவைப்படும். ப்ளஸ் இது நல்ல ஒரு பூச்சி விரட்டி, அதனால் மீன் அமிலம் வடிகட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த பக்கெட்டில் இந்த மாதிரி போர்வெல் வலையை நல்லா டைட்டாக கட்டிட்டு, ஒரு கயிறு வச்சு டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் விட்டுருந்தேன். 2 டேஸ் விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சக்கையிலையும் கொஞ்சம் மீன் அமிலம் இருக்குது. அதனால் அது நல்லா நல்லா கை வச்சு பிழிஞ்சிட்டு, அப்புறம் அந்த சக்கை எல்லாமே மண்ணை இந்த மாதிரி வேரை விட்டு தள்ளி மண் கொஞ்சம் பறித்து அதில் இந்த சக்கையெல்லாம் போட்டுருவாங்க. சக்கையை போட்டுட்டு நம்ம நல்லா மண்ணை போட்டு மூடிட்டோம்னா தண்ணி ஊற்ற இது நல்லா இந்த சக்கை மக்கிடும். அதுக்கு நல்லா செடிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் இது. இப்போ இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் வடிகட்டி என்ன பண்ணிட்டேன், அப்படியே போட்டு ஒரு 1 வீக் கிட்டத்தட்ட அப்படியே விட்டுட்டேங்க. இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி 1 வீக் கிட்டத்தட்ட நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சக்கை ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த போட்டு வச்ச பாக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் எல்லாமே தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த மீனினுடைய கொஞ்சம் சக்கை இருக்கும், அதெல்லாம் செடிகளுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி 1 நாள் 2 நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியையும் செடிகளுக்கு கொடுத்துருவேங்க. இப்போ பாருங்கள், இது 1 வீக் நான் விட்டுட்டேன். இந்த சக்கை ஃபுல்லாக வடிஞ்சு ஒரு சொட்டு அளவுக்கு கூட மீன் அமிலம் இல்லைங்க. அதனால் 1 வீக் இப்படியே விட்டுட்டு இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ கிட்டத்தட்ட 10 லிட்டர் கிட்டத்தட்ட இருக்குங்க. இது 20 லிட்டர் பக்கெட்டு. இதில் ஒரு 10 லிட்டர் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஊற்றிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடித்த வலை இருக்குது இல்லைங்களா, இந்த வலையையும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக தண்ணியில் ஒரு 2 நாள் ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா அலசிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சக்கை, அந்த மீன் அமிலம் அது எல்லாமே தண்ணியில் கலந்துருக்கும். அதையும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். இப்படி நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன காய்கறிகள் கொஞ்சம் விளைஞ்சது பறிச்சிருக்கோங்கிறதையும் அப்படியே நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாகவே ஓட விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் போகுது, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டேங்க. என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோன்னா, அவரைக்காய், கோழி அவரை, அதுக்கப்புறம் பட்டை அவரை, பச்சை கோழி அவரை, அதுக்கப்புறம் பர்பிள் அவரை, அப்புறம் செரி டொமேட்டோவே கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தரங்காய் இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்துலேயே சேமித்த விதையிலேருந்து போட்டு நெக்ஸ்ட்டு ஈல்டு எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த தக்காளி, அதுக்கப்புறம் 2 பாம்பு புடலைங்க. 2 பாம்பு புடலையே கிட்டத்தட்ட ஒரு புடலையும் ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும். 2 பாம்பு புடலையும் 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய், அப்புறம் இங்கே கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அப்புறம் வழக்கம் போல் செம்பருத்தி பூக்கள், அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, அப்புறம் மஞ்சள் செம்பருத்தி. இது பூஜைக்கு சாமி படத்துக்கு வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2 வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது, அது பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ப்ரூன் பண்ணி விட்டேன் இல்லைங்களா, அப்போ லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன். நான் எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் பச்சை மிளகாய் செடியை அப்படின்னு சொல்லி. இப்போ அது ப்ரூன் பண்ணோன்னா புதுசாக தளிர் வருதுங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பட்டை அவரை இருக்குது. அப்புறம் பர்பிள் வெள்ளை வரி கத்திரிக்காயும் இருக்குது.
அதுக்கப்புறம் 2 பாரிஜாதம் பூத்துருக்குங்க. இந்த பாரிஜாத செடி வந்து நான் 180 ரூபான்னு சொல்லிட்டு நர்சரி கார்டனில் தான் வாங்கினேன். இது நல்லாவே இப்போ நமக்கு அடிக்கடி நிறையா பூக்கள் கொடுக்குதுங்க. நல்ல ஒரு வாசங்க, பயங்கர வாசம். இந்த வாசத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்மங்கி இருக்கும் இல்லையா, அந்த வாசம் இருக்குது. இது அப்பப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கு மல்லி, அப்புறம் கொஞ்சம் சும்மா ஒரு 4-5 பூ, கிட்டத்தட்ட ஜாதி மல்லி, அதுக்கப்புறம் பாரிஜாதம் இதெல்லாம் பூக்குது. இந்த பூக்கள் இப்போ கடையில் நம்ம பூக்களும் வாங்கிறது இல்லைங்க. அந்தளவுக்கு நமக்கு பூஜைக்கு டெய்லியுமே நல்ல ஒரு கையளவுக்கு பூக்குது பூக்கள். அதனால் வந்து சாமிக்கு வச்சுறதுக்கு நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இது தாங்க இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகளும் அப்புறம் வடிகட்டின மீன் அமிலமும். இங்கே பாருங்கள், 2 லிட்டர் வச்சுருக்கேன். 2 லிட்டர் பாட்டில் 4, அப்போ 4 2 8 லிட்டர் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாட்டில் காலி ஆகிடுச்சி. அதனால் வேறு ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் கிட்டத்தட்ட இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 லிட்டர் மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம இதை மண்ணுக்கும் அதுக்கப்புறம் இலை வழியாக ஸ்ப்ரேவும் பண்ணலாம். 1 லிட்டருக்கு நான் வந்து 20 ml கிட்டத்தட்ட கொடுப்பேங்க. 10 mlலேருந்து 20 ml வந்து மீன் அமிலம் கொடுப்பேன். அதுக்கு மேலே நம்ம கொடுத்தோம்னா வந்து செடி ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆகிடுங்க, ஓவர் ஆகிட்டு. இதுதாங்க இன்றைக்கி படித்தது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.